ஜூலை 28 2025 இன்னைக்கு காலேஜ் இருக்குது. திங்கக்கிழமை காலேஜ் இருக்குது. ஸோ காலையில் எழும்பி கல்லூரிக்கு செல்லாமல் இன்றைக்கி வந்து நான் கல்லூரிக்கு விடுமுறை எடுத்து விட்டேன். ஸோ பர்சனல் லீவ் எடுத்துகிட்டு ஒரு வேலையாக பர்சனல் லீவ் எடுத்திருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கே அப்படின்னு சொல்லி முடிவெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை டு பூம்புகார் போகிற ரோட்டில் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு கடையான ஹேர் லுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கடை இருக்குது. நம்ம வந்து ஒரு ரெண்டாவது தடவை இப்போ வந்துருக்கிறோம். ஏன் இந்த கடையை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், மேக்ஸிமம் மயிலாடுதுறையில் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, முடி வெட்டி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கிட்ட இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி அவுட்புட் சொல்கிறோமோ அதே மாதிரி எக்ஸாக்டாக வெட்டுவார் சக்தி ப்ரோ. அவரோட மொபைல் நம்பரும் நான் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மொபைல் நம்பர் தான் அவரோடது. டிஸ்கிரிப்ஷன்லையுமே கடையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மயிலாடுதுறையில் இருக்கீங்களா, கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக இவட்ட வர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லாமல் டீசெண்டாக நான் காலேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கணும், இப்போ ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டைலான ஒரு இதாக வச்சு விடுங்க, டீசெண்டாக வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி நான் இருங்க ஜி நான் உங்களுக்கு 2-3 லுக்கு வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லுக்குக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். மிட் ஃபேடு போட்டு சைடு ஃபுல்லாக மிட் ஃபேடில் எடுத்துகிட்டு மேலே நார்மலாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேலே சைடில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. டீசெண்டாக இருக்கணும். ஃபுல்லாக ஒன் சைடு அடித்த மாதிரியே புல்லிங்கோ கட்டிங் மாதிரிலாம் வேணானாரு. ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ரெடி ஆகிடுச்சு, பாடுங்க ஜி அப்படின்னாரு. என்னையா மாசாக இருக்குது செம்ம, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஹேர் ஸ்டைலு. ஆனால் வந்து காலேஜுக்கு போக முடியாது. ஸோ ரெகுலராக காலேஜுக்கு போகிறப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்போ ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து ஈவினிங் ட்ரிம் பண்ணிங்க, நாங்கள் வேணாங்க நீங்கள் ஃபைனலாகவே பண்ணி விட்ருங்க அப்படின்னோம். அதுக்கப்புறம் தாடியை வந்து அதிகமான தாடியை வந்து லைட்டாக குறைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு காலேஜுக்கெலாம் போகிற மாதிரி வச்சுக்கிற மாதிரி தாடி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு நம்பர் 2 3 3 போட்டு பண்ணி விட்டுருந்தார். சக்தி ப்ரோவே மாப்பிள்ளை மாதிரி பலன்னு இருக்கார். அதுக்கப்புறம் வந்து மயிலாடுதுறை புது பஸ் ஸ்டாண்ட்லாம் இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் இருக்கிறது. காவேரி கரையில் சும்மா வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டு இருந்தது. குளித்த பிறகு இந்த மாதிரி தான் அவுட்புட் எனக்கு இருந்துச்சு. நான் வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லலை. ஸோ உங்கள் விருப்பப்படி நீங்கள் டீசெண்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லெஃப்ட் ரைட்டில் ரைட் சைடு வந்து ஃபைனல் பண்ணாச்சு. சிதம்பரத்துக்கு ஒரு வேலையாக சென்று இருந்தவங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபங்க்ஷன் முடித்து ரிட்டர்ன் மயிலாடுதுறை வர்றப்போ ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டீ ஷாப் இருக்குது. இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து காஃபி தான். காஃபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் டீ தான் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு டீ 20 ரூபா, காஃபி 30 ரூபா. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கடா களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம சமையல் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பெல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு அதை ரைட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை போட்டு அதுக்கு மேலே நம்ம இது வதக்கி வச்ச இந்த மசாலா பொருளை போட்டுட்டு அதுக்கு இது வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது முட்டை தோசையாக கன்வெர்ட் பண்ணுவோம். நான் மேக்ஸிமம் வந்து நான் பேச்சுலர் ரூமில் இருக்கிறப்போ நான் சமைக்க கற்றுக்கிட்டேன். எப்போவுமே நான் சமைக்க விரும்ப மாட்டேன். அப்பப்போ எப்போயாவது ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செஞ்சு பார்ப்போம். இந்த ஒரு இது 2வது முட்டை ஆம்லேட் வந்து இது முட்டை தோசை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஃபைனலாக வந்து ஒரு கலக்கியோடு போட்டு முடித்துக்கிட்டோம். 2 முட்டை தோசை ஒரு கலக்கியை போட்டு இந்த இரவு உணவை சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே வாமச்சான் திரும்பி வாமச்சாங்கிற மாதிரி பழைய சமைக்கிற ஸ்கில் எல்லாம் எனக்கு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நாளையை முடித்துக்கொண்டே. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ